Hey friends, இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங். ஜென்ரலாக கிளைண்ட்ஸ் என்கிட்ட அடிக்கடி ஃபால் சீலிங் பற்றி கேட்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபால் சீலிங் இஸ் அட் அ நெசசிட்டி while doing interior design அப்படின்னு கேட்குறாங்க. அண்ட் தென் ஃபால் சீலிங்கோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு கேட்குறாங்க. அண்ட் மோர் ஓவர் ஃபால் சீலிங் பண்ணணுன்னா என்ன காஸ்ட், என்ன பட்ஜெட்டுன்றதை பற்றி கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் பற்றி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிடலாம். நான் பிரசாந்த், ஒரு இன்டீரியர் கன்சல்டன்ட். ஸோ ஃபால் சீலிங்னா என்ன, அதுக்கான ஆன்சர் அதோட பேர்லேயே இருக்குது. ஸோ இன்கேஸ் நம்ம ஒரு ட்ரூ சீலிங்க்கு கீழே ஒரு அடிஷ்னலான ஒரு சீலிங் ஆட் பண்ணுறோன்னா அதுதான் ஃபால் சீலிங். ஃபால் சீலிங்கை நம்ம ட்ராப் சீலிங்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ஃபால் சீலிங் ஒரு நெசசிட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இன்டீரியர் டிசைன் பண்ணும்போது கண்டிப்பாக ஃபால் சீலிங் பண்ணியே ஆகணும்னா இல்லை. ஸோ அப்போ எதுக்கு ஃபால் சீலிங் பண்ணணும்? ஃபால் சீலிங்க்குன்னு நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் உங்கள் வீட்டுக்கு யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா அப்போது நீங்கள் ஃபால் சீலிங் பண்ணுறதை பற்றி நீங்கள் யோசிக்கலாம். ஸோ அந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸை பற்றி நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்கேஸ் நீங்கள் எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் அஸ் ஸோ தட் இந்த மாதிரியான இன்டீரியர் ரிலேட்டடான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வரும். ஃபால் சீலிங்கோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸையும் அண்ட் தென் ஃபால் சீலிங்கோட காஸ்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபால் சீலிங்கில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல் இருக்குன்றதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபால் சீலிங்கில் ஃபஸ்ட் அதிகமாக யூஸ் பண்ணப்பட்ட மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஓபி ஃபால் சீலிங். பிஓபி ஃபால் சீலிங் நீங்கள் எப்போ யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் சைட்டில் உங்கள் வீட்டில் நிறைய மோல்டிங்ஸ் அண்ட் கார்விங்ஸ் சீலிங்கில் கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா அப்போ நீங்கள் பிஓபி சீலிங் யூஸ் பண்ணலாம். இப்போது ப்ரெசன்ட் டேஸில் பிஓபி யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. நெக்ஸ்ட்டு அதிகமாக யூஸ் பண்ணுற ஃபால் சீலிங் மெட்டீரியல் என்னென்னா ஜிப்சம் ஃபால் சீலிங். ஜிப்சம் ஃபால் சீலிங் ஜென்ரலாக 6x4 பேனல் சைஸஸில் வருது அண்ட் 12.5 mm திக்னஸில் வருது. ஸோ இப்போது ஜிப்சம் ஃபால் சீலிங் இன்ஸ்டால் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் ஈஸியானதுனால இப்போ அதிகமான பேர் ஜிப்சம் ஃபால் சீலிங் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அண்ட் தென் உடன் ஃபால் சீலிங் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் ஃபால் சீலிங்லேயே ரொம்ப ரிச்சாக பண்ணணும்னு ட்ரை பண்ணுறீங்கன்னா உடன் ஃபால் சீலிங் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் தென் கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ஸில் இப்போது அதிகமாக யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா மெட்டல் சீலிங் அண்ட் தென் கிரிட் சீலிங்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்மளோட டிஸ்கஷனுக்கு இன்றைக்கி நம்ம ஜிப்சம் சீலிங் பேஸ் பண்ணியே நம்ம இன்றைக்கி ஃபர்தராக போவோம். ஃபால் சீலிங் பொறுத்த வரைக்கும் நிறைய டைப்ஸ் ஆஃப் டிசைன் ஸ்டைல்ஸ் இருக்குது. So for example box type design, peripheral design, and then geometric design, and then coffered ceiling சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிசைன் ஸ்டைல்ஸ் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம ஸ்டைல்ஸை பற்றி அதிகமாக பார்க்க போகிறதில்ல. இன்கேஸ் உங்களுக்கு டிசைன் ஸ்டைல்ஸை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்டில் உங்களோட தாட்டை ஷேர் பண்ணுங்கள். அதுக்கான செப்பரேட் வீடியோ நாங்கள் உங்களுக்கு போடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அடுத்து நம்ம ஃபால் சீலிங்கில் என்ன மேஜர் பெனிஃபிட்ஸ் இருக்குன்றதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிடலாம். த ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் மேஜர் பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபால் சீலிங்கில் நீங்கள் நம்பர் ஆஃப் லைட் பாயிண்ட்ஸ் நிறையாவே இம்ப்ரூவ் பண்ண முடியும். இப்போது இருக்க ப்ரெசன்ட் ஃப்ளாட்ஸ் அண்ட் அப்பார்ட்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா லைட் பாயிண்ட்ஸ் இந்த சீலிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறாங்க. ஸோ அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஃபால் சீலிங் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மோர் ஓவர் இன்கேஸ் நீங்கள் ஃபேன் பாயிண்ட்ஸை எங்கேயாவது மாடிஃபை பண்ணணும், உங்களோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணணும், இல்லைனா இப்போ ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா வால் டு வால் டிஸ்டன்ஸை சென்டராக எடுத்து ஃபேன் பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பாயிண்ட்டை மாடிஃபை பண்ணணுன்னாலும் ஃபால் சீலிங் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சம்டைம்ஸ் நீங்கள் உட்காந்துருக்க சோஃபாவுக்கு மேலே உங்களுக்கு ஃபேன் தேவைப்படும். அண்ட் தென் ஈவன் டைனிங் டேபிள் பிளேஸ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபேன் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் அண்ட் மாடிஃபிகேஷன்ஸ்க்கு ஃபால் சீலிங் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மேஜரான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபால் சீலிங் ஏசி டக்டிங் அண்ட் தென் ஸ்ப்ரிங்க்லர் பாயிண்ட்ஸை அழகாக கவர் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோரோவர் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸில் ஜென்ரலாக லிவிங்கில் ஏசியோட பாயிண்ட்ஸை ஜென்ரலாகவே பால்கனி என்ட்ரன்ஸ்க்கு மேலே கொடுக்குறாங்க. ஸோ அப்போது ஏசியை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதோட டக்டிங் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய பேர் அதை கவர் பண்ணாமலே விட்டுறாங்க. ஸோ அந்த டைமில் ஒரு ஜிப்சம் ஹெல்மெட்டோ ஜிப்சம் பேனலிங்கோ பண்ணி அந்த நீங்கள் பைப் லைன்ஸை கவர் பண்ணலாம்.
ஸோ அதை மல்டிபர்பஸாகவும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். லைக் ஏசிக்கு பெல்மெட்டாகவும் அண்ட் தென் நீங்கள் அதுக்கு கீழே அழகாக அதுக்கு கர்டைன்ஸையும் நீங்கள் அதுக்குள்ளேயே கன்சீல் பண்ணி கொண்டு வர முடியும். ஸோ இதுக்காகவும் ஃபால் சீலிங் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு மேஜரான பெனிஃபிட் பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங் பொறுத்த வரைக்கும் ஃபால் சீலிங் வந்து அன்னெசரி ஸ்ட்ரக்சரல் பீம்ஸு இல்லைனா வந்து சங்கன் சீலிங்ஸை வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நியூட்ரலைஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதை வந்து ஒரு நல்ல ஃபார்ம் ஃபேக்டராக கொண்டு வந்து ஒரு பியூட்டிஃபுல் டிசைனாக கூட கொண்டு வரதுக்கு உங்களுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அண்ட் தென் ஃபால் சீலிங் பொறுத்த வரைக்கும் வெதரிங்க்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் டாப் ஃப்ளோரில் லிவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபால் சீலிங் போடும்போது என்ன ஆகும்னா ட்ரூ சீலிங்க்கும் ஃபால் சீலிங்க்கும் நடுவில் ஒரு ஏர் இன்சுலேஷன் மாதிரி க்ரியேட் ஆகும். ஸோ டேரெக்டாக ஹீட்டோ இல்லை கோல்டோ இறங்குறத வந்து அது கொஞ்சம் கம்மி பண்ணும். இன்டர்ன் இதனால் உங்களோட ஏர் கண்டிஷனர்ஸோட பில்லும் வந்து கம்மியாகிறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது. அண்ட் மோரோவர் ஃபால் சீலிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அக்கோஸ்டிக்ஸ்க்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைக் சவுண்ட் ப்ரூஃபாக ஆக்ட் பண்ணும். இன்கேஸ் நீங்கள் ஹோம் தியேட்டர் க்ரியேட் பண்ணுறீங்க அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் வந்து ஃபைபர் கிளாஸ் மெட்டீரியலோ இல்லை வந்து கிளாஸ் வுல் மெட்டீரியலோ யூஸ் பண்ணி நீங்கள் அது இன்சுலேஷன் சவுண்ட் இன்சுலேஷனுக்காகவும் அதை யூஸ் பண்ண முடியும். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நீங்கள் ஃபால் சீலிங் ஜென்ரலாகவே பண்ணும்போது அதை வந்து ஒரு வாவ் ஃபேக்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கும் பியூட்டிஃபை பண்ணுறதுக்கும் நீங்கள் தாராளமாக ஃபால் சீலிங்கை யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஃபால் சீலிங்கில் வேரியஸ் டிசைன்ஸ் இருக்குது, ஷேப்ஸ் இருக்குது, ஃபார்ம் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் பெஸ்ட்டாக ஒரு ஃபிஃப்த் வாலை ஒரு ஃபிஃப்த் எலிமெண்ட்டாக நீங்கள் ஃபால் சீலிங்கை கொண்டு வர முடியும். அண்ட் மோரோவர் ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாகவும் ஆக்க முடியும். அடுத்து ஃபால் சீலிங்கில் டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மேஜராக நிறையா கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோட ட்ரூ சீலிங்லேருந்து சீலிங்கோட ஹைட் கம்மியாகும். ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக சொல்லலாம். ஸோ இந்த கேஸ் நீங்கள் வந்து ஒரு 9 ஃபீட்டோட உங்களோட ட்ரூ சீலிங் ஹைட் கம்மியாக இருக்குன்னா ஃபால் சீலிங் பண்ணுறதை நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். அண்ட் மோரோவர் உங்களுக்கு ஃபால் சீலிங் பண்ணியே ஆகணும் அந்த கேஸில் அப்படின்னு பண்ணுறீங்க அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு கார்னர் சீலிங் மாதிரியோ இல்லை பெரிஃபரல் சீலிங் மாதிரி மட்டும் பண்ணிவிட்டு கோலைட் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் விட்டுடலாம். அண்ட் மோரோவர் ஃபால் சீலிங் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மெயின்டெனன்ஸும் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதை தவிர்த்து ஃபால் சீலிங்கில் ஒரு மேஜரான டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு எதுவுமே இல்லை. ப்ரெசன்ட் டே சினாரியோ வச்சு பார்க்கும்போது ஃபால் சீலிங்கோட காஸ்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிஓபி ஆர் ஜிப்சம் சீலிங் பொறுத்த வரைக்கும் எனிவேர் பிட்வீன் 60 ரூபீஸ்லேருந்து 150 ரூபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் மோரோவர் வுடன் ஃபால் சீலிங் பார்த்தீங்கன்னா எனிவேர் பிட்வீன் 250 ரூபீஸ்லேருந்து ஈவன் 800 to 1000 ரூபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் இட்ஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் த டிசைன் அண்ட் குவாலிட்டி ஆஃப் த மெட்டீரியல் பீயிங் யூஸ்ட். மோரோவர் இந்த வீடியோவில் இருந்த இன்ஃபர்மேஷன் வச்சு உங்களுக்கு இன்கேஸ் ஃபால் சீலிங் உங்கள் வீட்டுக்கு தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃபால் சீலிங்க்கு நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். அண்ட் அகெயின் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் as well. Thank you so much guys.